உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் வாசுவா அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு துரைய அப்பாவா ஏத்துப்பான்னு எனக்கு தோணல. பாரதி, அத பத்தி இப்ப யோசனை பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ வந்து சாப்பிடு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் நீ சுமங்கலியா இருக்கணும் பாரதி. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, நான் லவ் பண்ற பொண்ணு, கடைசி வரைக்கும் என் கூட வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இவங்க தான். கடவுளே, என் வாழ்க்கை நல்லா தானே இருந்தது. நான் வாசோ தமிழ்னு சந்தோஷமா இருந்த குடும்பத்துல எங்க கிட்ட இருந்து வாசுவை பிரிச்சு ஏன் எங்களை இப்படி தவிக்க விட்ட? வாசு போனதையே ஏத்துக்க முடியாம நான் தவிக்கிறப்போ இந்த வீட்ல என் கல்யாணத்தை பத்தி அவங்களா பேசி ஒரு முடிவெடுத்து அதுதான் எனக்கு நல்லதுன்னு சம்மதிக்க வைக்கிறாங்க. வாசு, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நீதான் என்ன இப்படி கல்யாணங்கிற சிக்கல்ல சிக்க வச்சு பாக்குறியா? பார்த்தல்ல, உங்க வீட்ல என் மனசு என்னன்னு கூட புரிஞ்சுக்காம துரையதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவங்கள ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னைக்கு துரைதா அப்பான்னு தமிழ் கிட்ட சொல்றாங்கடா. அத என்னாலே ஏத்துக்க முடியல வாசு. தமிழ் எப்படி ஏத்துப்பா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. வீட்லதான் இப்படின்னா ஆதி அவர் வீட்ல முடிவு பண்ண கல்யாணத்தையே நிறுத்திட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. தமிழ அப்பாவா ஏத்துக்க வைப்பேன்னு சொல்றாரு. எனக்கு எதுவுமே புரியலடா. இதெல்லாம் நீதான் பண்றியா வாசு? சொல்லுடா, நீதான் பண்றியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.